இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 11:30 ஆக போகுது. நைட் நான் அவன் தூங்கினதுக்கு அப்புறமா சில விஷயம்லாம் நான் வந்து இதுதான் என்னோட டேவே ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். ஒரு பிஸி டேக்கு அப்புறம் ஒரு காம் ஸ்லோ ஈவினிங், இது மாதிரி ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ அப்படியே வாங்க என்னோட ஒரு ஸ்லோ நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? ஆக்சுவலி ஈவினிங் இல்லை, ஆல்மோஸ்ட் 7 ஆக போகுது. ஈவினிங் ஃபுல்லாக ஆஸ் யூஷுவல் பப்பு சைக்கிள் ஓட்டுறது விளையாடுறதுன்னு அப்படியே போயிடுச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ அப்படியே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறமா டின்னர் ரெடி பண்ண கிளம்பலாம். பம்கின் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசில் சாப்பிட கற்றுக்கிட்ட ஒரு வெஜிடபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் சுத்தமாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இது ஒன்று தான் நான் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த பம்கினை வச்சு ஏதாச்சும் புதுசாக ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம் டின்னருக்கு அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நேரமாக உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தேன் யூடியூப்பில் ஏதாச்சும் ரெசிபி இருக்கா அப்படின்னு. நிறைய ரெசிபி வந்து இருந்துச்சு. பட் எனக்கு வந்து நெறைய புடிக்கல. அண்ட் எனக்கு புடிச்ச ரெசிபில வந்து மெயினா ஒரு இன்கிரீடியன்ட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து இப்ப என்கிட்ட இல்ல. ஸோ ஃபைனலி ரொம்ப நேரம் ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து இத செய்யவே வேணாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ரெகுலரா செய்யப்போற சைட் டிஷ்ஷே செய்யலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். இதுல வந்து எப்பவுமே பொரியல் தானே செய்வாங்க. ஸோ இது ரொம்ப போர் அடிக்குதே! எப்பவுமே பொரியலே சாப்பிடுறோமே! வேற ஏதாச்சும் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வாட்டி இத வாங்குனப்புறம் எதுவுமே செய்யாம அப்படியே வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல. இன்னைக்கு நைட்டு டின்னருக்காச்சும் ஏதாச்சும் செஞ்சிரலாம் அப்படின்னு எடுத்தேன். பட் ஸ்டில் அதுக்கான டைம் வந்து இன்னும் வரல அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ திரும்ப அது ஃப்ரிட்ஜ்குள்ளேயே தான் போப்போது. இன்னைக்கு நான் ரெகுலரா எப்பயும் செய்யப்போற சைட் டிஷ் தான் செய்யப்போறேன். நான் YouTubeல உட்காந்து ஸ்க்ரால் பண்ணி டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ரொம்ப நேரம் உட்காந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்ல. இவ்ளோ நேரம் இது செய்யலாமா, அது செய்யலாமான்னு ஸ்க்ரால் பண்ணி ஃபைனலி நான் வந்து எப்பவும் செய்ற சைட் டிஷ் தான் தக்காளி சட்னி தான் செய்யப் போறேன். ஸோ தக்காளி சட்னி வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரைட். இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எது கூட வேணா நான் வந்து இத வச்சு சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கும் அது செய்யலாம், இது செய்யலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணாலும் எண்ட் அப் ஆனது என்னமோ தக்காளி சட்னி கூட தான். பட் நேத்து தான் ஆக்சுவலா நான் தக்காளி சட்னி செஞ்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து அதில ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ஆட் பண்ணியே ஆகணும். இல்லன்னா கண்டிப்பா வீட்ல வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. நான் வந்து இன்னைக்கு அகெயின் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால இதில் ஒரு ட்விஸ்ட்டுக்காக இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். நார்மல் தக்காளி சட்னியும் அண்ட் இதில் நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணும்போது. ஸோ இது மாதிரி ஒரு சீட் கேம் வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி பண்ணி இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணியாச்சு. என்னதான் சைட் டிஷ் வெரைட்டியாக அது இதுன்னு இருந்தாலும் இந்த தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி இது 2மே வந்து பீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே. அந்த பம்கின் வச்சு நான் வந்து ஒரு பராட்டா ரெசிபி வந்து பார்த்துருந்தேன். பட் அது வந்து நெறைய ப்ராசஸ் மாரி இருந்துச்சு. அத ஃபர்ஸ்ட்டு பாயில் பண்ணி, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி, அப்புறம் தான் ஆக்சுவலா வந்து பராட்டா ரெடி பண்ண முடியும். பட் இப்ப என்கிட்ட டைம் இல்ல. ஆல்ரெடி வந்து 7:00 மேல ஆயிடுச்சு. ஸோ நாங்க 7:30க்கு அப்படிலாம் டின்னர் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால இந்த டிஷ் வந்து இன்னைக்கு செய்ய முடியாது அப்படின்னு தான் நான் வந்து ரெகுலரா செய்ற டிஷ்ஷ வச்சு இன்னைக்கு டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான். நானும் பப்புவும் வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் டிவி வந்து ஆஃப்ல இருக்கு. நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட லாஸ்ட் வீடியோல வந்து காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. டிவி வந்து ஆன்ல இருந்தனால. ஸோ அதனால வந்து நான் ஒரு பிளாக் ஸ்டிக்கர் மாரி வச்சு அத கவர் பண்ணியிருக்கேன். மத்தபடி டிவி வந்து ஆன்ல தான் இருந்துச்சு. டிவி பார்த்தா தான் வந்து பப்பு சாப்பிடுவானே. ஸோ டிவி பார்த்துட்டே இன்னைக்கு டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பிஸியாக போகும். ஏன்னா நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அண்ட் வெசல் வாஷிங் இதெல்லாம் வந்து பண்ணணும். மீன்வைல் பப்பு வந்து ஹாலில் விளையாடிட்டு இருப்பான். அவன் விளையாடிட்டு இருக்க இந்த கேப்பில் நான் வந்து இந்த எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் தான் அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் வந்து காமாக இருக்க முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பப்புக்கு வந்து பால் ரெடி பண்ணிவிட்டு பப்புக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் நான் போய் குளிச்சுட்டு வர்றது அண்ட் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பப்பு தூங்க வைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 ஹவர்ஸ் மேலேயே ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆக்சுவலாக ஒரு காமான ஒரு நைட் ரொட்டீனே வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 11:30 ஆகப்போகுது. 11:25க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பப்புவை வந்து தூங்க வச்சுட்டு வரதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் லேட்டாக தான் தூங்குறான், லேட்டாக தான் ஏஞ்சிக்கிறான். அவன் தூங்கினா தான் என்னோடய ஒர்க்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்லாம் எப்படின்னா ஒரு 9:30க்குலாம் தூங்கிடுவான். நான் 10:00 என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் 12:00க்குள்ளே அந்த இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் தூங்க போயிடுவேன். பட் இப்போல்லாம் நான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 12:00 ஆயிடுது அண்ட் நான் தூங்க போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 2:30 ஆயிரும். ஸோ அவ்வளோ பேடாக தான் போயிட்டுருக்கு என்னோட இந்த ஸ்லீப் ரொட்டீன். நான் வந்து ஒரு 1:30க்கு மேலே தூங்கி ஆல்மோஸ்ட் 2 ஆயிரும். ஸோ ஒரு 2:00 அப்படி தூங்கி நான் வந்து அகெயின் மார்னிங் வந்து 5:00 ஏஞ்சிக்கணும். நான் ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே வந்து ஒரு 3 ஆர் 4 ஹவர்ஸ் தான் வந்து நான் தூங்குறேனே. இது வந்து எனக்கு எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு எனக்கே வந்து சுத்தமாக தெரியல. இது வந்து பேடான ஒரு ரொட்டீன் தான். இதை வந்து நான் யாருக்குமே கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னோடய வேலை வந்து அப்படி இருக்குது அப்படின்றனால எனக்கு இப்போ தான் டைம் கிடைக்கிது அப்படின்றனால நான் வந்து இந்த டைமில் ஒர்க் பண்ணுறேன். பட் தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். நான் இந்த ஸ்கெடியூலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாளாக வந்து ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 1 ஹவராச்சும் எக்ஸ்ட்ரா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து நல்லா தூங்குவேன். வீக்கெண்ட்லலாம் வந்து ஒரு 8:00 மேலே அப்படி தான் ஏஞ்சிப்பேன். அண்ட் நைட்டுமே சீக்கிரமாக தூங்கிடுவேன் வீக்கெண்டில். பட் வீக் டேஸில் வந்து என்னோடய டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. பப்பு வந்து இப்போலாம் லேட்டாக தான் தூங்குறான், லேட்டாக தான் ஏஞ்சிக்கிறான். ஏன்னா நைட்டு வந்து தூங்குறதுக்கும் 11:30 ஆயிடுது. அதே மாதிரி மார்னிங்கும் வந்து 10:00 மேலே தான் ஏஞ்சிக்கிறான். அவனோட ஸ்லீப்பும் வந்து ஒழுங்கா இல்லை, என்னோட ஸ்லீப்பும் வந்து ஒழுங்கா இல்லை. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்கணும். பார்க்கலாம் அது வந்து நான் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு. ஸோ இப்போ பப்புவை தூங்க வச்சுட்டு தான் என்னோடய டேவே ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலை எல்லாமே செய்வேன். ஸோ எனக்கான ஒரு வேலை அப்படின்னு மெயினாக சில திங்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து நான் நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் செய்வேன். அவன் ஏஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னா என்னால் இந்த ஒர்க் எதுவுமே வந்து செய்ய முடியாது. நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவன் தூங்குற டைமில் தான் செய்வேன். மார்னிங் டைமில் நான் ஷூட் பண்ணுறேனாலும் அவனோட நேப் டைம் அவன் மார்னிங்கில் தூங்குறப்போ தான் நான் அந்த வேலையும் செஞ்சிட்ருப்பேன். ஸோ அவன் ஏஞ்சிட்டு இருக்கப்போ என்னால் மோஸ்ட்லி எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால அவன் தூங்குற டைம் எதர் அவன் மார்னிங் தூங்குறப்போ நேப் டைமில் பண்ணுவேன், இல்லை நைட் அவன் தூங்கினதுக்கப்புறமா பண்ணுவேன். ஸோ நைட் நான் அவன் தூங்கினதுக்கப்புறமா சில விஷயம்லாம் நான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போவேன். ஸோ அதை தான் வந்து இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா நான் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கேர்னால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் முடியை வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு டேங்கல்லாம் எதுவும் இல்லாமல் ஜடை போட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்குவேன். பட் இந்த மாதிரி சம் டேஸ்லாம் வந்து பப்பு வந்து தூங்க லேட் பண்ணிட்டான், இல்லை எனக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு அவனை தூங்க வைக்கிறதுலையே, இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ ஜஸ்ட் பன் போட்டுட்டு அடுத்த வேலைக்கு வந்து போயிடுவேன். இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ பன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போயாச்சு. என்னோட நான் வந்து செல்ஃப் கேர்ன்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் நைட்டு குளிக்கிறது அண்ட் தென் என்னோட ஹேரை வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது. இது 2மே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னாலே என்னோட நைட் செல்ஃப் கேர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒர்க்கில் வந்து இறங்கிடுவேன். நான் கான்டென்ட் ரெடி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது
அண்ட் ஃபுல்லா எடிட்டிங் பண்றது, இது எல்லாமே வந்து நான் இந்த டைம்ல தான் பண்ணுவேன். ஏன் இந்த டைம்ல அப்டின்னா, இந்த டைம்ல தான் வீடே வந்து அப்படியே அமைதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்றதுக்கு வந்து நல்லா மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நெறைய ஐடியாஸ் வந்து வரும். இல்லன்னா வந்து மார்னிங் டைம்லலாம் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்டின்னா, பப்பு வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான், சத்தமா இருக்கும். இல்ல ஏதாச்சும் கேட்டுட்டே இருப்பான். சுத்தமா ஐடியாவே வராது. ஒர்க் பண்றதுக்கே கொஞ்சம் கூட மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ, அதனால தான் இந்த டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்றதே. இந்த நைட் வந்து தூக்கம் வந்து போனாலும் பரவால்ல அப்படின்னு இந்த டைம் வந்து சூஸ் பண்ணதே அதுக்காக தான். இப்போ வந்து நான் எடிட்டிங் எல்லாம் ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தூங்க போயிருவேன். எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பப்பு தூங்குற டைம், நேப் டைம்ல வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்கறது, இந்த மாரி எக்ஸ்ட்ரா வேலைலாம் வந்து அப்போ செய்வேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எடிட் பண்ற வேலை, நெக்ஸ்ட் டே என்ன கான்செப்ட் வந்து ரெடி பண்ண போறோம் அப்படின்னு வந்து முதல் நாள் நைட்டே வந்து யோசிச்சுட்டு, அது எல்லாமே கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் தூங்கவே போவேன். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு. பப்பு தூங்குறதுக்கு லேட் பண்ணனால, எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் நம்ம வந்து மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறோம், லேப்டாப் ஸ்க்ரீன் பார்க்குறோம் அப்டின்னா, நமக்கு வந்து சீக்கிரமா வந்து தூக்கம் வரும். அது என்னன்னு தெரியல. நெறைய பேர் வந்து மொபைல் பார்த்தா தூக்கம் வராது அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. பட் எனக்கு வந்து லேப்டாப் ஸ்க்ரீன் இல்ல மொபைல் ஸ்க்ரீன் வந்து பார்க்குறேன் அப்டின்னா தான் சீக்கிரமாவே ஆக்சுவலா தூக்கம் வரும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேல முடியல. ஸோ, அதனால நான் வந்து போய் ஒரு காஃபி போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒர்க்க கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு காஃபி போடுறதுக்காக கெளம்பிட்டேன். எனக்கு வந்து தெரியும் என்னோட ஸ்லீப் ரொட்டீன் வந்து அவ்வளவா நல்லா இல்ல அப்படின்னு. ரொம்ப பேடா தான் இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து இது எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் மார்னிங் டைம்ல வந்து இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அப்போலாம் பப்பு கிட்ட வந்து சுத்தமா முடியாது. நான் லேப்டாப்போ இல்ல மொபைலோ வச்சுட்டு உட்காந்தாலே அவன் வந்து உடனே வந்துருவான். அவனுக்கு வந்து அட்டென்ஷன் தேவைப்படும். அவன் உடனே வந்துட்டு, "இது வேணாம், நீ நகத்து, என் கூட விளையாடு" அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ எனக்குமே வந்து அப்போ கில்ட்டா இருக்கும். நம்ம நம்ம வந்து பப்பு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம மொபைல் வச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு. ஸோ எனக்கு வேற வழி இல்ல. நான் பப்புக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட ஸ்லீப் வந்து போனாலும் பரவால்ல அப்படின்னு தான் இந்த ஃபியூ ஹவர்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன். நான் வந்து டே டைம்ல எப்பப்பலாம் வந்து இந்த வேலைய வந்து பண்ண முடியுமோ, அப்பலாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, நைட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எனக்கு தேவைப்படும். இப்போ பப்பு லேட்டா தூங்குறதுனால, இந்த 2 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆயிருச்சு. இல்லன்னா ஒரு 12, 12:30க்குலாம் நான் வந்து தூங்கிருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. என்னால சுத்தமா வந்து கண்ணே திறக்க முடியல. நான் என்ன எடிட் பண்றேன் அப்படின்னு கூட என்னால பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணது, எடிட் பண்ணது அப்படின்னு நெறைய வேலை இருந்தது. அதனால ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஸோ ஒரு காஃபி போட்டு குடிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி காஃபி போடுறதுக்காக கெளம்புனேன். பட் காஃபி குடிச்சதுக்கப்புறமும் எனக்கு வந்து அவ்வளவா வந்து தூக்கம் வந்து தெளிஞ்ச மாதிரியே இல்ல. ரொம்ப வந்து தூக்கமா இருக்க மாரி இருந்துச்சு. அண்ட் இந்த இந்த இதுலயே வந்து நான் வந்து எடிட் பண்ணேன் அப்டின்னா, கண்டிப்பா வந்து சொதப்பிருவேன் அப்டின்னு சொல்லி நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் எடிட் பண்றதையே. நெக்ஸ்ட் விஷயம் நான் வந்து பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுப்பேன். என்னோட நைட் ரொட்டீன், என்னோட ஸ்கெட்யூல் ரொட்டீன்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து டெய்லி நைட்டுமே நான் வந்து உட்காந்து ஒரு லிஸ்ட் எழுதிருவேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன நான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேனோ, அத மட்டும் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் மறக்காம அதெல்லாம் செய்யலாம்ல. இல்லன்னா இவ்ளோ வேலையில வந்து கண்டிப்பா மறந்துருவேன். அதனால மறக்கக்கூடாதுன்னு நான் என்னென்ன நினைக்கிறேனோ, அதெல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சுருவேன். யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு நைட் ரொட்டீன் இருந்துச்சு. பப்பு தூங்க வச்சுட்டு நான் பண்ணுவேன். அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னோட ஹேர் கேர். இப்போ வந்து அத சுத்தமா நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஹேர் கோம்ப் பண்ணாலே அது வந்து பெருசு அப்படின்ற மாரி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பப்பு தூங்க வச்சதுக்கு அப்புறமா முடி வந்து நல்லா கோம்ப் பண்ணிட்டு டேங்கிள் இல்லாம ஹெட் மசாஜ்லாம் வந்து பண்ணுவேன் கொஞ்ச நேரம். ஸோ என்னோட ஹேர் கேர்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் நைட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் வந்து அதுக்கு சுத்தமா எனக்கு டைமே கிடைக்கல. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பண்ணாலே பெருசு அப்படின்ற மாரி தான் இருக்கு.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஃபோன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது, லேப்டாப் ஸ்க்ரீன் பார்க்கும்போது தான் தூக்கமே வரும். ஸோ, அதனால எழுதுறதாச்சும் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து ஸ்கெட்யூல் பண்றது, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னு, இத வந்து நான் நெறைய வீடியோஸ்ல என்னோட ஸ்கெட்யூலிங் வீடியோஸ்லலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒண்ணு வந்து எழுதிட்டே இருப்பேன். ரொட்டீன் எழுதுறது, இல்ல டு டூ லிஸ்ட் எழுதுறது. ஏதாச்சும் ஒண்ணு எழுதுனா தான் அந்த விஷயம் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. ஸோ வந்து எழுத ஆரம்பிச்சுருவேன். ஸ்கெட்யூல் வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் வந்து நம்ம எழுதுற மாரி இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு புது விஷயம் வந்து ஆட் ஆகும். இல்ல நம்மளோட ரொட்டீன்ல வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எழுதிட்டு இருந்தேன். இதெல்லாம் எழுதினா தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லன்னா என்ன வேலை செய்யறது அப்படின்னு யோசிக்கிறதுலயே வந்து நெறைய டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால இதெல்லாம் முன்னாடி நாளே வந்து எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். பப்பு வந்து வந்ததுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு அலோன் டைம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த டைம வந்து நான் வந்து மிஸ் பண்ண விரும்பல. அதனால தான் இவ்ளோ கஷ்டப்பட்டாச்சும் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு தூங்கலாமே அப்படின்னு தான் இவ்ளோ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து எல்லா மாம்ஸாலயுமே ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இப்ப YouTubeக்காக கான்டென்ட் ரெடி பண்றது இத பத்திலாம் சொல்லிட்டுருக்கேன். பட் இல்லன்னா கூட இதுக்கு முன்னாடி கூட எனக்குன்னு ஒரு நைட் ரொட்டீன் வந்து கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே இது மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு காஃபி குடிக்கிறது, இல்ல சும்மா வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்றது, டிவி பார்க்கறது, அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஒரு ரொட்டீன் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மாரி என்னோட ஒரு ரொட்டீன் தான் இது. யூடியூப்க்கு முன்னாடிலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, மிட் நைட்ல வந்து எழுந்திரிச்சு வந்து எனக்கு புடிச்சத ஏதாச்சும் குக் பண்ணி சாப்பிடுவேன். மோஸ்ட்லி வந்து நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். ஏன்னா பப்பு கிட்ட இருந்து மறைச்சு வந்து சாப்பிடணும். அதனால எனக்கு புடிச்சதெல்லாம் வந்து குக் பண்ணி சாப்பிடுறது, இல்ல ஏர்பாட்ஸ்ல வந்து பாட்டு கேட்கறது, இல்ல Netflix பார்க்கறது, இந்த மாரி ஏதாச்சும் வந்து பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ எனக்கான ஒரு ரொட்டீன், எனக்கான ஒரு செல்ஃப் டைம் அப்டின்னா வந்து கண்டிப்பா இந்த நைட் டைம் தான். மார்னிங் என்னதான் டைம் இருந்தாலும், அப்பலாம் வந்து நமக்கு ரொம்ப பிஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன வேலை செய்றது? என்ன வேலை செய்றதுன்னு நம்ம மைண்ட் ஃபுல்லா அதிலேயே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து இருக்காது. பட் இப்போ வந்து அப்டி இல்ல. நான் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டேன் அப்டின்னா, நான் வந்து தூங்க போயிரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பேன். ஸோ அவ்வளோதான் என்னோட இந்த காம் நைட் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.